ஓகே, திரு ராமசாமி மையப்பன், அதிமுக கூட்டணி தான் பலமா இருக்கு அப்படின்னு இபிஎஸ் சொல்றார். ஆனா அதிமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக அதை பலவீனப்படுத்துகிறது என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் திமுகவும் தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற அடிப்படையில் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். திமுகவோட கூட்டணி பார்த்தோம்னா அங்கே இன்ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் பல இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களோட ஃபோட்டோகிராஃபரும் செபாஸ்டின் அவர்களும் கதிரவன் அவர்களும் தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ பெண்களோட பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு இதெல்லாம் எவ்வாறு இருக்குது அப்படின்றது. காவல்துறையினரே தாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு இருக்குது. ஸோ அப்போது அது இல்லாமல் இதனால் மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்ற போது அது கூட என்ன முக்கியமான காரணம்னா 311 நினைக்கிறேன் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்க மேனிஃபெஸ்டோவில் அது இன்னும் 4.25 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களோட தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டால் ஆன்டி இன்கம்பன்சி அவங்க மட்டும் இல்லை நாங்களும் ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்னு அவர்களோட கூட்டணி கட்சிகள் நினைக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு திமுகவின் கூட்டணி இருக்கிறது. அதுதான் காங்கிரஸோட இல்லைங்க, அதுதான் காங்கிரஸோட வெளிப்பாடு. ஸோ இல்லாட்டி ஜெயிக்க போறோம் அப்படின்னா யாருங்க கேட்கணும்? ஒன்றும் இல்லை, நான் அந்த கூட்டணியில் இருக்க போறேன். இந்த கட்சி தலைவர் இப்படி சொல்லியிருக்காங்களா? அவங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த கூட்டணியே தாக்கிடும், சமாளிக்க விரும்பல, அதனால வெளியில போறோம் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ அனாலிசிஸ் தானே, ஒப்பீனியன் என்ன அப்படின்றது எதற்காக சொல்லணும்? ஜெயிக்க போறோம் கேரண்டி, ஒரே ஒரு ஸ்டேபிளா இருக்கிற பொசிஷன், டெஃபினட்டா ஜெயிக்க போறோம். எதுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும்? ஸ்டேட்டஸ் கோ யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க? இங்கே மாற்றம் தேவை, இங்கே எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் பண்ணப்படாது, இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்து விட்டதோ அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வரும்போது தான் அதற்கான ஸ்டேட்டஸ் கோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, காங்கிரஸ்லேயே நீங்கள் கேட்டீங்க காங்கிரஸில் யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு, அவங்களுக்குலாம் ஏதாவது டைட்டில் இருக்கா அப்படின்னு. கிரீஷ் சோடங்கர் ஏஐசிசியோட கமிட்டி மெம்பர், தமிழகத்துக்கு பொறுப்பாளர், முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள். அந்த கோரிக்கையை முன்வைத்தவர்களுக்கு டைட்டில் இருக்கான்னு கேட்கல. இறுதி முடிவை எடுப்பாங்களோ அவங்க சொல்லியிருக்காங்களா? ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக மாதிரி வெறும் ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ மட்டும் தனியா எடுக்கிற மாதிரி இருக்காது. நான் காங்கிரஸும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இல்லையான்னு தெரியல, ஆனா இத்தனை பேர் பொறுப்பு இருக்காங்க, அங்க ஒரு கமிட்டி இருக்கு, அதனால அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்க பேசுறாங்க. பேசுற போது தலைவர்கள் கேட்காம இருக்காங்கன்னா அது டெமோக்ராட்டிக்கா அறகுறையாவது இருக்கு, திமுக அளவுல இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதனால அவர்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. கே எஸ் அழகிரி அவர்கள் கேட்கிறாங்க, ராஜேஷ்குமார் அவர்கள் அதுல ஒரு தெளிவு இல்ல, அவங்க இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது அவங்களோட பொறுப்பு. எனக்கு அதுல டவுட் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட நிலைமை. இல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான். இல்ல, நான் சொல்றது டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ்ல எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க. காங்கிரஸ்ல எப்படி காங்கிரஸ் என்ன பார்ட்டின்னு கேக்குறேன். இப்போ எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு, அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனா இத்தனை பேர் பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்காங்கன்னா டெமோக்ராட்டிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமோ? அப்பனா அது ஜனநாயக கட்சி தானே சார். அப்போ எல்லாரோட கருத்தும் முக்கியத்துவம் பெற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இப்போ ஏற்கனவே அந்த தலைமை இல்லாம கிரீஷ் சோடங்கர் சொன்ன கருத்தும் பெறுகிற அப்படின்னு சொல்லல. நான் பேசும்போது அதுக்கான ஃப்ரீடம் மட்டும் இருக்கு. முக்கியத்துவம் பெறுதுன்னா அதுல டெசிஷன் மேக்கிங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அப்படின்னா அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நாங்க கடைசியில் என்ன எடுப்போம் அந்த டெசிஷன் தான் எடுப்போம் அப்படின்னா அது டெமோக்ராட்டிக் பார்ட்டி கிடையாது. அப்படின்னா அண்ணாமலை அதான் சார். இல்ல, நீங்க பிஜேபில ஜனநாயகம் ஒத்துக்கலாமா? அப்ப அண்ணாமலை அவர்கள் வெளியா போனாங்க. அண்ணாமலை அவர்கள் அவரோட தேவை அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் இதன பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனித்து போட்டிட்டார். அவர் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் காமிச்சாங்க. அதற்கான வாய்ப்பு இருந்தனால தான் அது ஒரு நல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதற்கப்புறம் ஒரு தேர்தல் வைக்கப்பட்டு அண்ணாமலை அவர்களை நாமினேட் பண்ணி இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்காங்க அந்த கட்சியில். அந்த கட்சி ஒரு கூட்டணியை நோக்கி திமுகவின் போரான கவர்னன்ஸ் தமிழக மக்களுக்கு தேவையில்லை, தமிழக மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும், அதற்கான அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணி தேவை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ராக்ரஸ் தான் பார்க்க வேணும். ஒன்றும் இல்லை, நீங்க திரும்பி நம்பர்ஸ்க்கே வருவோம். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்பர் 2021 ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஒரு 59 சீட்ஸ்ல ஏஎம்எம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு என்ன தாக்கம் ஏற்படுத்தினாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஏஎம்எம்கே உள்ள வந்தது மட்டுமே அது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் சேர்த்தது தான். இப்போ ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படினா அமமுக அப்போ ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் இபிஎஸ்க்கு எதிரான வாக்குகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அமமுகவுக்கு அந்த வாக்குகள் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வாக்குகள் அமமுகவுக்கு வருமா?
இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதான் சொன்னேன், நம்பர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. டிஃபரன்ஸ் இன் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 3.8%. அது இல்லாமல் ஒரு 59 சீட்ஸ்ல ஏஎம்எம்கே டைரக்டா ஏடிஎம்கேவோட கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தின மாதிரி ஒரு சீட்ஸ் 59 சீட்ஸ் இருக்கு. அதான் சார், அந்த 59 தொகுதிகளில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பெற்ற வாக்குகள் இருக்குல்ல, அந்த வாக்குகள் என்ன வாக்குகள்? அவர் இபிஎஸ்ஐ எதிர்த்ததால் அவர் பெற்ற வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இல்லை, ஏன் அது மட்டும்தான் அவர் பெருத்த வாக்குகள். ஸோ ஏஎம்எம்கேக்கு சுயமா எந்த வாக்குமே வராது. அவர் சார்ந்து, அவரோட ஐடியாலஜி சார்ந்து, அவர் சமூகம் சார்ந்து, அவர் நம்பிக்கை சார்ந்து, அவர் பேசுறது சார்ந்து எந்த வாக்குமே வராது. அவருக்கு வெறும் எடப்பாடியாரை எதிர்த்தார் அப்படின்னா திமுகல இருந்து வைகோ அவர்கள் போனாங்க. வைகோ அவர்களுக்கு கிடைச்ச வாக்கு வந்து வெறும் அவர் திமுக எதிர்த்த வாக்கு. அவர் எதற்காக திமுக திரும்பி வந்து சேர்ந்தாரு? அப்ப திமுகவுக்கு வந்ததனால திமுகவுக்கு பெனிஃபிட் இருக்கா, இல்ல வைகோ அவர்களுக்கு பெனிஃபிட் இருக்கா? அப்ப அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாவே இருந்திருக்கலாம்ல. இல்ல, நீங்க டைவர்ட் பண்றீங்க. இல்ல, நான் டைவர்ட் பண்ணல. லாஜிக் என்னது? நீங்க நம்பர்ஸ்க்கு வந்தறலாம்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்க்கு வந்தீங்க. அந்த நம்பர்ஸ்ல எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் கேக்குறேன். சொல்றேன். நீங்க வேற எங்கயோ போறீங்க. நான் வேற எங்கயோ போல. நீங்க சொன்னது என்னன்னா கோல் போஸ்ட மாத்துறீங்களே சார். இல்லங்க, நீங்க சொன்னது என்னன்னா டிடிவி தினகரன் அவர்களோட அமமுக கட்சி கிடைத்த வாக்கு வெறும் எடப்பாடியார் அவர்களை எதிர்த்த வாக்கு அப்படின்னு. நான் அது லாஜிக்கலா இருக்கான்னு கேக்குறேன். ஒரு எலக்ட்ரல் அனலிட்டிக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு கட்சிக்காக வாக்கு போடுறவன் நான் வெறும் இவர் வந்து இவரை எதிர்க்கிறாரு அதற்காக மட்டும் தான் நான் வாக்கு போடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கான்? சோ நீங்க சொல்றது வந்த வாக்குகள்லாம் எதுக்காக அதிமுகல இருந்து அவர் வெளியில வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அந்த அடிப்படையில தானே அவருக்கான அதிமுகல இருந்து அமமுக எந்த விதத்துல ஐடியாலஜிக்கலா டிஃபர் ஆறாங்க. இபிஎஸ் எதிர்க்கிற ஒரே விஷயத்துல தானே இன்னைக்கு குறிக்கோளா என்ன சொல்றாங்க? இதனா எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி, அம்மா அவர்களோட ஆட்சி, அந்த ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திமுகவோட போரான இந்த கவர்னன்ஸ் வந்து வெளியில போக வேண்டும். மக்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை. இன்னைக்கு வந்து இதென்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. இன்னும் அவங்க இதென்ன டாஸ்மாக் எண்ணிக்கையை குறைக்கிறேன்னு நாங்க ஒன்றும் பண்ணல. கள்ளக்குறிச்சி ஆச்சு எதுவும் பண்ணல. ஒன்றும் இல்லை. இது என்ன அவங்க வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் எத்தனை ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக எடப்பாடியார் ஒரு நிகழ்ச்சியே நடத்தினார். அந்த நிகழ்ச்சியில வந்து ஜேர்னலிஸ்ட் தான் எடுத்து படிச்சாங்க. அது மேனிஃபெஸ்டோ நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணாத சூழ்நிலை திமுக இருக்கு. அதுதான் திமுகவோட இன்னைக்கு பொசிஷன். அப்போ இன்ஸ்டெபிலிட்டி எங்க இருந்து வருது? நீங்க வந்து கூட்டணி எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். உங்களோட கடைசி கூட்டணி மக்களோட இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த மக்களோடய நீங்க வந்து ஒரு நல்ல பெயரை பெறல அப்படி எதுக்காக கன்சிஸ்டன்டா ப்ரொடெஸ்ட் இருக்கு? எதுக்காக தூய்மை பணியாளர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? எதுக்காக ஆசிரியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? எதுக்காக டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ப்ரொடெஸ்ட் பண்ணுது? எதுக்காக டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் ப்ரொடெஸ்ட் பண்ணுது? எதுக்காக இன்னைக்கு மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இது எல்லாமே திமுக ஒழுங்கா கவர்னன்ஸ் பண்ணல, மக்களுக்கு தேவையானதை கொடுக்கல. 4.5 லட்சம் வந்து கடன் ஆரம்பிச்சு இன்னைக்கு 9.5 லட்சம் கடன்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்றது திமுகவோட பிரச்சனை. ஓகே ஓகே திரு சாமிநாதன், இப்போ கூட்டணிக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் உடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் விளக்குறாங்க, குறிப்பாக திரு செல்வ பெருந்தகை. இருந்தாலும் அந்த கேள்வி குழப்பம் இருக்கா? அவங்க தங்களோட நிலைப்பாட்டில் மாறி இருக்காங்களா? இன்னும் முடிவெடுக்க முடியாத சூழல்ல இருக்காங்களா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, கூடுதல் சீட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா 2011 காலகட்டத்தில் அவங்க 63 இடங்கள்ல போட்டிட்டாங்க. 16ஆம் ஆண்டுலயும் 2016லயும்